ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 21/2/2026 சாக்கார முரளி. இனிமையான குழந்தைகளே, உங்ககிட்ட தூங்கிட்டு இருக்கிற அதிர்ஷ்டத்தை எழுப்புறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். அதிர்ஷ்டத்தை எழுப்புறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துக்கு எஜமானராகிறதுன்னு அர்த்தம். அப்படி உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பாபா கிட்ட. பாபாவும் உங்கள் அதிர்ஷ்டத்தை எழுப்ப தான் வந்திருக்கிறார். கேள்வி. ஸோ இந்த அதிர்ஷ்டத்தை எழுப்புறதை பற்றி தான் பாபா நேற்று ஃபுல்லாக சொன்னார் இல்லையா? கேள்வி. எந்த ஒரு ஊட்டச்சத்து குழந்தைங்களை பாபாவுக்கு சமமாக புத்திசாலியாக்குது? இந்த படிப்பு இல்லையா? அதாவது வெட்டாக்கா சாப்பிட்டா கணக்கு வரும், இந்த மாதிரிலாம் உணவை வச்சு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே புத்திசாலி ஆக்கக்கூடிய படிப்பு பாபாவுடைய படிப்பு. இதுதான் இந்த சத்துணவு, புத்திக்கான சத்துணவு, பாபாவுடைய ஞானம். அதனால் யார் இதை தினமும் படிக்கிறாங்களோ, அதாவது இந்த ஊட்டச்சத்து உணவை எடுக்கிறாங்களோ, அவங்க புத்தி தங்கமாயிடுது. புத்திவான் பாரஸ்நாத் பாபா உங்களை தனக்கு சமமாக தங்க புத்தியுடையவராக ஆக்குறார் இல்லையா? புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா, அல்லது புத்திவான்களின் புத்தியாக நான் இருக்கிறேன் கீதையில் இருக்கும். ஏன்னா அந்த புத்திவான்களின் புத்தியாக இருக்கிறார்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை, அப்படி ஆக்குனவர் இல்லையா? அவருடைய புத்தியே நம்முடைய புத்தியாக மாற்றுறார். அதான் தனக்கு சமமாக மாற்றுறார் இல்லையா? நம்முடைய சமஸ்காரம்னு ஒன்று இல்லாமல் அழித்து பாபாவுடைய சமஸ்காரத்தை வச்சா தான் அந்த ஒற்றுமை இருக்கும். யாரை பார்த்தாலும் அந்த ஒருவரே தெரிவார் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தார் இல்லையா? பாடல். அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. ஸோ இந்த பாட்டு லைனை கேட்ட உடனே இனிமேலும் இனிமையான குழந்தைங்க மெய் சிலிர்த்து போகணுன்றார். அதிர்ஷ்டத்தை எழுப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது. இது ஜென்ரலாக ஒரு சினிமா பாட்டாக இருக்கலாம், ஆனால் இதோடைய சாரம் உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. அதனால் உங்களுக்கு இது கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த பாட்டு சாஸ்திரம் இதோடைய அர்த்தத்தெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். கலியுகத்தில் எல்லாருடைய அதிர்ஷ்டமும் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். இந்த அதிர்ஷ்டத்தை எழுப்புறது தான் உங்கள் குண்டலினி சக்தியை எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆத்மனூருக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் எழுந்திரிச்சிடும். சத்தியுகத்தில் எல்லாருடைய அதிர்ஷ்டமும் விழித்து இருக்குது. ஸோ இப்போ தூங்கிட்டு இருக்குது. இந்த அதிர்ஷ்டத்தை எழுப்புகிறவர், அதற்கான ஸ்ரீமத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லது அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான். அவர் தான் குழந்தைங்களுடைய அதிர்ஷ்டத்தை விழிக்க செய்கிறார். இப்போ அதிர்ஷ்டம் விழித்து கொள்கிறது. இங்கே அதிர்ஷ்டன்ற வார்த்தையெல்லாம் அங்கே குண்டலினின்னு போட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே இது நம்முடைய வாரிசுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த குழந்தைக்கும் தெரியும் இந்த அப்பாவுடைய சொத்துக்கு நான் வாரிசுன்ட்டு. அப்படியே இல்லையா? அது சொல்லும்போது எங்கள் வீட்டில் இருந்தானு சொல்லுவோம் எடுத்த உடனே. அப்படியே அதே மாதிரி இது எல்லையற்ற விஷயம். பாபாவுடையவர் ஆனாலே உலகத்தின் அதிபதி நீங்கள். ஸோ அப்போ ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படி உலகத்துக்கு அதிபதி ஆகிறோம். அதாவது நம்முடைய அதிர்ஷ்டம் விழித்து கொள்கிறது. மறுபடியும் அரை கல்பம் கழித்து தூங்கிடுது. தூய்மை ஆகுறீங்கன்னா அதிர்ஷ்டம் ஏந்திரிச்சிக்குது, தூய்மை இழக்கிறீங்கன்னா அதிர்ஷ்டம் தூங்கிடுதுன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். தூய்மையான இல்லற ஆசிரமம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஸோ ஆசிரமன்ற வார்த்தையே தூய்மையாக இருக்குது. தூய்மையான குடும்ப ஆசிரமம், இதுக்கு நேரெதிரான வார்த்தை தான் தூய்மையற்ற அப்பவித்திர குடும்ப தர்மம் இப்போ இருக்கிறது கலியுகத்தில் இல்லையா? எப்போ கணவன் மனைவிக்குள்ள காமம் வந்துடுச்சோ அது அப்பவித்திர குடும்பம் ஆயிடுச்சு. அப்போ இதை இப்போ ஆசிரமம்னு சொல்ல முடியாது. ஆனால் சத்தியுகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இல்லற மார்க்கம் தான் இப்போ இருக்கிறவங்களுக்கும்
இல்லற மார்க்கம் தான். விலங்குகள்கிட்ட கூட இல்லற மார்க்கம் இருக்குது. ஏன்னா எல்லாமே குழந்தைய பெற்றெடுக்குது இல்லையா? ஸோ அதனால் விலங்குகளுக்கு கூட குடும்ப தர்மம்னு சொல்லலாம். நாம் சொர்க்கத்தில் தூய்மையான குடும்ப ஆசிரமத்தில் இருந்தோம். தேவதைகளாக இருந்தோம். சர்வ குணங்களும் நிரம்பியவர்களாக இல்லையா? தூய்மையான இல்லற ஆசிரமத்தில் இருந்தாலே தேவதைகள் தான். ஸோ அப்போ சர்வ குணங்களில் நிரம்பியவர்களாக 16 கலைகளில் சம்பூர்ணமானவர்களாக இருந்தோம். அதுக்கு தான் மகிமை பாடுறாங்க. அது நாம் தான் அப்படி இருந்தோன்னு தெரியாமல் நாமளும் அந்த மகிமை பாடணும். இப்போ மீண்டும் அந்த மகிமைக்குரிய தேவதையாக நாம் ஆகிட்டு இருக்கிறோன்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம். ஸோ கடவுளை பற்றி சொல்லும்போது மனிதன்லேருந்து எங்களை தேவதை ஆக்குனீங்கன்னு பாடுறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட தேவதைகள்னு தான் சொல்கிறாங்க. பிரம்ம தேவதாய நமகன்னு சொல்கிறாங்க. பிறகு சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் நமக்கு தான் தெரியுது. ஏன் சிவனை மட்டும் பரமாத்மான்னு சொல்கிறாங்க, பிரம்மா விஷ்ணு சங்கரெல்லாம் தேவதைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை பற்றி யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, சங்கர் தேவதாய நமக. ஆனால் சிவன் வரும்போது சிவனை சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்கிறாங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. சங்கர் தேவதை ஆகிட்டார், சிவன் பரமாத்மா ஆகிட்டார். அப்போ சிவனும் சங்கரும் வேறு வேறையாச்சு, நிறுவனமாகுது இல்லை. அப்போ எப்படி ஒன்றுன்னு சொல்ல முடியும்? இப்போ உண்மையிலே இதுக்கு முன்னாடி நாம் தான் கல்புத்தியாக இருந்தோம். இப்போ பாபா மூலமாக தங்க புத்தியுடையவராக ஆகிட்டு இருக்கிறோம். தேவதைகளை கல்புத்தியுடையவர்கள்னு சொல்ல மாட்டாங்க. நாடகப்படி ராவண ராஜ்யத்தில் தேவதைகளும் வந்து தான் ஆகணும், ஏணிப்படி இறங்கி தான் ஆகணும். தங்க புத்தியிலேருந்து கல்புத்தியுடையவராக ஆகித்தான் தீரணும். ஸோ எல்லோரையும் விட புத்திசாலிகள் தேவதைகள், அவர்களையும் விட புத்திசாலிகள். புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் ஒரு சிவபாபா தான். இப்போ உங்களுடைய புத்தியில் சக்தியே இல்லை இதை யோசிக்கிற அளவுக்கு. கல் புத்தி ஆகிட்டீங்க. ஸோ இப்போ தான் பாபா வந்து உங்களை தங்க புத்தியுடையவராக மாற்றுறார், சக்தி கொடுத்து. தங்க புத்தியுடையவர் ஆகிறதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். பாரஸ்நாத் கோயில் கூட இருக்குது இல்லையா? அங்கே திருவிழா நடக்குது. ஆனால் அந்த பாரஸ்நாத் யாருன்னே யாருக்கும் தெரியாது. உண்மையிலே தங்கமாக ஆக்கக்கூடியவரோ ஒரு பாபா தான். இப்போ அவர் தான் பாரஸ்நாத். ஸோ அவர் தான் புத்திவானுக்கெல்லாம் புத்திவான், புத்திவான்களின் புத்தியாக இருக்கிறார். இந்த ஞானம் குழந்தைங்களுடைய புத்திக்கு ஒரு டானிக் மாதிரி இல்லையா? சத்து வந்துடுது, சக்தி வந்துடுது புத்திக்கு. இந்த ஞானம் மூலமாக புத்தியை மாற்றம் அடைஞ்சிடுது. இந்த உலகமே முள்ளு நிறைஞ்ச காடாக இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எவ்வளோ துக்கம் கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிறதே தமோ பிரதானமான மோசமான நரகம். கருட புராணத்தில் ரொம்ப சுவையான விஷயங்களாக எழுதிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தமோ பிரதானமான நரகம். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இது முள்ளுக்காடுன்றார். இப்போ குழந்தைங்களுடைய புத்திக்கு பாபா டானிக் கொடுக்கிறார், அதாவது ஞானத்தை கொடுக்கிறார். இது நமக்கு படிப்பு. இதை ஞான அமிர்தம்னு சொல்லலாம். இது ஒன்றும் தண்ணியினாலான விஷயம் கிடையாது. இன்றைக்கி எல்லாத்தையும் அமிர்தம்னு சொல்லிடுறாங்க. கங்கை நீரை கூட அமிர்தம்னு சொல்லிடுறாங்க. தேவதைகளுடைய காலை கழுவி அந்த தண்ணியை அமிர்தம்னு சொல்லிடுறாங்க இல்லையா? ஆக்சுவலாக கோயிலில் தீர்த்தம்னு குடிப்பாங்கள்ல, அந்த சாமி சிலையை கழுவுற தண்ணியை குடிப்பாங்க.
இப்போ இது புத்தி மூலமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எது உண்மையிலே அமிர்தம், இந்த ஞானமா அல்லது அந்த தண்ணியா? பத்தித்த பாவனை கங்கை தண்ணியா அல்லது பாபா கொடுக்குற இந்த ஞான அமிர்தமா அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ யார் அந்த தண்ணியை கொடுக்குறாங்களோ அவங்க இது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியதுன்னு சொல்கிறது கிடையாது. கங்கை நீரை பதித்த பாவனை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுன்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் இறக்கும் பொழுது கங்கை நீர் வாயில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது எதோடைய நினைவுனா, அர்ஜுனன் அதாவது பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் கடைசியில் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தாகம் எடுக்குதுன்னு வேறு. அப்போ அர்ஜுனன் அம்பு விடுவான் தரையை நோக்கி. அந்த தரையிலேருந்து கங்கை தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியை குடித்தார். பிறகு தான் அவர் மோட்சம் அடைஞ்சார் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்தூல அம்புலாம் எதுவும் ஏறுறது கிடையாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு கிராமத்தில் அம்பு விட்டு சண்டைலாம் போடுறாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய ராஜாவை ஈஸ்வரனுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஈஸ்வரனுடைய அவதாரமாக யாரும் இருக்க முடியாது. ஏன்னா உண்மையான சத்குரு ஒருத்தர் தான். அவர் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல். எல்லா ஆத்மாக்களையும் தன் கூடவே அழைச்சிட்டு போகிறார். பாபாவை தவிர வேறு யாராவது தன் கூடவே மற்றவங்களை அழைச்சிட்டு போக முடியுமா? இங்கே பிரம்மத்தில் ஐக்கியமாகிற விஷயமெல்லாம் கிடையாது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்குது. சிருஷ்டி சக்கரம் ஆதி அந்தம் இல்லாமல் அனாதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லையா? திரும்ப திரும்ப சுற்றுது. நடந்ததே நடக்குதுன்னா இங்கே நடித்தவர்கள் மீண்டும் வந்து தானே ஆகணும். அப்புறம் எப்படி பிரம்மத்தோட ஐக்கியமாக முடியும்? உலகத்துடைய வரலாறு புவியியல் எப்படி திரும்பவும் நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. வேறு உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது. மனிதர்கள் அதாவது ஆத்மாக்கள் தன்னுடைய அப்பாவாகிய படைப்பவரை கொஞ்சம் கூட தெரிஞ்சில்லை. ஆனால் துக்கம் வந்தால் இறை தந்தையேன்னு நினைவு பண்ணுறாங்க. எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒருபோதும் இறை தந்தைன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இறை தந்தைன்ற வார்த்தையை ரொம்ப மரியாதையோடு சொல்கிறாங்க. அவரை தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு பாடுறாங்க. ஒரு பக்கம் அவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏதாவது துக்கம் வந்துச்சு அல்லது குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா ஈஸ்வரன் தான் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாங்க. துக்கத்தை நீக்கிறவரை போய் துக்கம் கொடுப்பாருன்னு சொல்லிடுறாங்க. ஏன் கடவுள் இப்படி பண்ணார் அப்படி சொல்லிடுறாங்க. கடவுள் என் குழந்தைய எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் கடவுள் என்ன பண்ணிட்டாருன்றாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, பாருங்கள் மகிமை பாடும்போது ஒன்று பாடுறாங்க, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்படியே ஈஸ்வரனை திட்டுறாங்க. ஈஸ்வரன் குழந்தை கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. பிறகு அவர் திரும்ப பெற்றுக்கொண்டால் ஏன் அழுவுறீங்க? அவர் தானே கொடுத்தாரு, அவரோட பொருளை தானே திரும்பி எடுத்துக்கிறாரு, ஏன் அழுவுறீங்க? ஈஸ்வரன் கிட்ட தானே போயிருக்காரு, அதுக்கு எதுக்கு அழணும்? சந்தோஷம் தானே படணும். சத்தியுகத்தில் யாரும் ஒருபோதும் அழறது கிடையாது. இன்னொன்று அப்படி போகிறது கிடையாது. பட் அவங்க நம்புறதுனால சரி அப்படியே கடவுள்கிட்டே போனாருன்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானேன்னு பாபா கேட்குறார். அதுக்காக போயிடுவார் போல இருக்குன்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. சத்தியுகத்தில் யாரும் ஒருபோதும் அழறது கிடையாது. அழறதுக்கான அவசியமே அங்கே இருக்காது. எப்போவுமே அழ வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? நாடகப்படி எல்லாம் நடக்குது, ஏன் அழணும்? அதுக்கு தான் இந்த ஞானத்தை இப்போ கொடுக்குறார்.
ஸோ ஆத்மாவுக்கு இந்த ஞானம் நல்ல மைண்டில் உட்கார்றதுக்கு சக்தி வேணும். அதுக்கு தான் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா தன்னுடைய கணக்கு வழக்கப்படி போய் நடிக்கணும். இல்லை, அதோடைய கர்ம கணக்கு எப்படி இருக்குதோ அதற்கேற்ற குடும்பத்தில் பிறந்து நடிக்கும். இதில் என்ன அழ வேண்டியது இருக்குது? அது தொடர்ச்சி, உடம்பை மட்டும் வேறு மாற்றுது, அவ்வளோதான். இந்த ஞானம் இல்லாததுனால பாவம் மனிதர்கள் எவ்வளோ அழறாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறார்? அம்மா இறந்தாலும் அல்வா சாப்பிடணுன்றார். சாப்பிட்னா என்ன அர்த்தம்? முரளி கேட்கணும். நமக்கு அல்வா, அமிர்தம் எல்லாம் உயிரே முரளி தான், இல்லையா? இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிங்க, அம்மா இறக்குறாங்கன்னும் போது கொஞ்சம் பலகீனமாக இருப்பீங்க, ரொம்பவே பலகீனமாக இருப்பீங்க. அந்த நேரம் மாயா வரும். அது அதுக்கு தான் வெயிட் பண்ணுது. பலகீனமாக இருக்கும்போது தானே எதிரி வந்து தாக்குவான். அப்போ அந்த நேரம் தான் முரளியை கெட்டியாக பிடிச்சிக்கணும், ரொம்ப முக்கியம். பற்றற்றவர்களாக ஆகணும், பற்றே இருக்கக்கூடாது. நம்முடையவர் ஒரு எல்லையற்ற தந்தை, அவரை தவிர நமக்கு வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு பற்றற்றவராக இருக்கணும். பாபாவை தவிர எனக்கு யாரும் கிடையாது. குழந்தைங்களுடைய நிலை அப்படிப்பட்டதாக இருக்கணும். ஸோ அதனால்தான் மோகத்தை வென்ற ராஜாவின் கதை கூட கேட்டு இருக்கிறீங்க இல்லையா? இது எல்லாமே கட்டுக்கதைகள். ஸோ இது எல்லாமே கட்டுக்கதைன்றார். ஏன்னா சத்தியுகத்தில் ஒருபோதும் துக்கத்தின் விஷயமே நடக்காது. ஏன்னா மோகத்தை வென்ற ராஜாக்கள் அங்கே தான் இருப்பாங்க. அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா, ராஜாவுடைய பையனை இறந்துட்டான் அப்படின்ட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஆட்டு ரத்தத்தில் துவைச்சி ஒரு முனிவர் எடுத்துகிட்டு வந்து ஊரெல்லாம் சொல்லுவார். யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ யாருக்குமே அந்த ஊரில் பற்று இல்லை. கட்சியில் ராணியும் கண்டுக்க மாட்டாங்க, ராஜாவும் கண்டுக்க மாட்டாங்க, அவன் கூட பிறந்தவனும் கண்டுக்க மாட்டான். ஸோ எல்லோரும் பற்று இல்லாமல் தான் இருக்கிறாங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஆட்டை வெட்டினாங்க. அப்புறம் இவங்களை பதற வைக்கணும்னு நினச்சாங்க. இதெல்லாம் அங்கே நடக்காது சத்தியுகத்தில். அதுமாதிரி பற்றை வென்றவர்கள் இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எங்கேயுமே அது பொருந்தது. அதனால தான் அதை பாபா கட்டுக்கதைன்றார். சொர்க்கத்தில் அகால மரணமே நடக்காது ஃபஸ்ட்டு, இல்லை திடீர் மரணமே வராது. அதை தான் நம்ம காலன் மீது வெற்றி அடைகிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபாவை மகா காலன்னு சொல்கிறாங்க. ஸோ காலனுக்கெல்லாம் காலன் வந்து உங்களை காலன் மீது வெற்றி அடைய வைக்கிறார். அதாவது ஒருபோதும் உங்களை காலன் கொண்டு போவதில்லை, திடீர் மரணம் அங்கே வராது. காலன் ஆத்மாவை கொண்டுட்டு எங்கேயும் போகாது. ஆத்மா ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்குது. அதைத்தான் இவங்க காலன் கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி காலன், யமன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. மனிதர்கள் எதையுமே புரிஞ்சிக்காமலே மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க, அச்சுதம் கேசவம் அப்படின்ட்டு. எந்த அர்த்தமும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் புரிஞ்சிக்கிற நிலை இல்லாதவர்களாக மாறிட்டாங்க. காரணம், இந்த 5 விகாரங்கள் அவங்களுடைய புத்தியை கெடுத்துடுச்சு. மனிதர்கள் பத்ரிநாத் போன்ற தீர்த்த ஸ்தலத்துக்கு எவ்வளோ போகிறாங்க, கூட்டம் கூட்டமாக. ஸோ இன்றைக்கி 2 லட்சம் போகிறாங்க, நாளைக்கு 4 லட்சம் போகிறாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர் கூட தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்க. ஆனால் நீங்கள் போகிறது கிடையாது அப்படின்போது இந்த பிரம்மகுமாரிகள் நாஸ்திகர்கள்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க பக்தி பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. யார் பகவானை தெரிஞ்சுக்கலையோ அவங்க தான் நாஸ்திகர்கள்னு நீங்கள் சொல்லுவீங்க. யாருமே பாபாவை தெரிஞ்சிருக்கல, அதனால தான் தேடி அலையிறீங்க. அவர் இருக்கிற இடத்த விட்டு. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான்ட்டு. ஸோ அதனால் இந்த உலகமே ஒரு அனாதைகளின் உலகமாக இருக்குது. பாவம் தெரியல, யாருக்கும் அப்பாவை பற்றி தெரியல. அதனால்தான் தங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த முழு உலகமும் பாபாவுடைய வீடு. பாபா முழு உலகத்துடைய குழந்தைங்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கிறதுக்காக வரார். இதுதான் வீட்டை இடித்து மீண்டும் எழுப்பேன்ட்டு பைபிளில் இருக்கும். இது எல்லாமே பாபாவுடைய வீடு தான், ஒட்டுமொத்த உலகமும். அப்போ அதை தூய்மைப்படுத்துகிறார் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து.
ஏன்னா அரைக்கல்பம் முன்னாடி தூய்மையாக தான் இருந்துச்சு இந்த உலகம். அங்கே தான் ராமராஜ்யம் நடந்தது. ராமர் ராஜா, ராமர் பிரஜைன்னுவாங்க. அப்படின்னு அர்த்தம் எல்லோரும் ஒரே மாதிரி தூய்மையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. ராமராஜ்யத்தின் பணக்காரர்களாக இருந்தாங்க. பிறகு எப்படி அங்கே அதர்மத்தின் விஷயம் நடக்க முடியும்? சீதையை கடத்திட்டு போயிட்டாங்கன்றாங்களே, அதெல்லாம் எப்படி அங்கே நடக்க முடியும்? அங்கே சிங்கம், புலி போன்ற விலங்குகள் கூட ஆடு பசுவோட ஒன்றா தண்ணி குடிக்கும்னு சொல்கிறாங்க. பிறகு எப்படி அங்கே ராவணன் போன்றவர்கள் இருக்க முடியும்? அவங்க புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ இதையெல்லாம் நாம் சொல்லும்போது வெளியில் இருக்கிறவங்க கேட்டால் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, அவங்க ஏதோ புத்திசாலித்தனமாக இருக்கிறதா நினச்சிட்டு. இப்போ ஞானக்கடலான தந்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இது தூய்மையற்ற உலகம் இல்லையா? இப்போ தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை இங்கே தானே கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து தானே ஆகணும். இல்லை மேலேருந்தே தூண்டுதல் மூலமாக தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியுமா என்ன? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாங்க எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு தானே கூப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் பாரதத்தில் வரார். ஞானக்கடலான நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் இப்போவும் சொல்கிறார். சிவபாபா கிட்ட தான் முழு ஞானமும் இருக்குது, தூய்மையாக்கிறதுக்கான ஞானம். ஸோ அதை நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த தந்தை தான் குழந்தைங்களுக்கு இந்த அனைத்து விஷயத்தையும் புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் உள்ள எல்லாமே கட்டுக்கதைகள். வியாச பகவான் சாஸ்திரங்களை உருவாக்குனாருன்னு பேர் வச்சிட்டாங்க. அந்த வியாசர் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர். ஸோ இந்த வியாச தேவன் அவர், அதாவது இங்கே சிவபாபா சொல்கிறார் இல்லை, ஞானத்தை கொடுக்குற வியாச தேவன் பாபா. நீங்கள் அவருடைய குழந்தைகள், சுகதேவர்கள் இல்லை? பாபாவுடைய குழந்தைகளுக்கு நீங்களும் சுகதேவர்கள். ஆக்சுவலாக அந்த சுகதேவனுடைய கதையே பார்த்திங்கன்னா, சிவன் பார்வதிக்கு அமர் கதை சொல்கிறதுக்காக அமர்நாத்துக்கு குகைக்கு இட்டுட்டு போகிறாங்க. யாருமே இல்லாத குகை, இருக்கிறதையும் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் அங்கே ஒரு முட்டையிலேருந்து ஒரு கிளி அப்போ தான் பொரியுது. அப்போ இந்த ஞானத்தை கேட்டுடுது. உடனே இதை பார்த்தோடனே சிவனுக்கு கோபம் அதை துரத்திட்டு போனார். அது கிளி போய் ஒரு முனிவருடைய மனைவி வாய்க்குள்ளே பூந்துடுச்சு. மனைவி கர்ப்பமாயிடுறாங்க. அப்போ என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னா, அது சிவனுடைய குழந்தைன்ற அர்த்தம் வருது இல்லையா? ஞானத்தை கேட்டு பிறக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காக தான் கர்ப்பத்திலேருந்து பிறக்கிறாங்க அப்படின்னு காட்டப்பட்டிருக்குது. ஸோ அதுதான் சுகதேவன். ஒரு கிளி சுகதேவரான கதை அது. இப்போ அது நாம தான் சுகத்தின் தேவதையாகிறீங்க. சுகத்தின் ஆஸ்தியை ஒருவேளை அந்த முனிவர் பேர் வியாசர்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, அதான் நினைக்கிறேன். ஸோ சுகத்தின் ஆஸ்தியை வியாசர்கிட்ட இருந்து, அதாவது சிவாச்சாரியர்கிட்ட இருந்து, அதாவது சிவனாகிய ஆசிரியர்கிட்ட இருந்து நீங்கள் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ பக்தியில் காட்டப்பட்டு இருக்கிற அந்த வியாசருடைய குழந்தை சுகதேவர் வேறு யாரும் இல்லை, நாம தான். ஸோ அந்த சுகதேவர் பார்த்திங்கன்னா 18 வருடம் வரைக்கும் தாயின் கர்ப்பத்தில் இருப்பார். நான் வெளில வரமாட்டேன்ட்டு 18 வருடமோ 14 வருடமோ. இது எல்லாமே நம்மளை குறிக்கிறது. பாபாவுடைய நினைவிலே இருக்கிறது தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது வெளி உலகத்திலேருந்து விலகி இருக்குது. அந்த மாதிரி நம்ம விலகி இருக்கிறது தான் கர்ப்பத்தில் இருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்குது. பிறந்த உடனே ஞானி அப்படின்ற மகிமை இருக்குது சுகதேவுக்கு. ஆனால் மனிதர்கள் குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக சிவனுடைய குழந்தைங்க நாம் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய உண்மையான பேர் சிவன். ஏன்னா இது ஒன்றுமே புரியாது. புதுசாக பார்த்தாங்கன்னா, என்ன இவங்களே சிவன்றாங்க, இவங்களே வியாசருன்றாங்க, யார் தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு புரியாது புதுசாக வரவங்களுக்கு இல்லையா? ஸோ அதனால் இப்போ பாபா சொல்கிறாரு, சிவபாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது
எந்த தேகதாரியையும் பார்க்காதீங்க. இல்லை, கடவுளே முன்னாடி உட்காந்துட்ருக்கிறாரு. அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறீங்கன்னா எதிர உட்காந்துட்ருக்கிறது யாருன்ற உணர்வு உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். கடவுள் இருக்கும்போது சுற்றி இருக்கிறத பார்ப்பாங்களா? பக்தியிலே கூட. ஸோ எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோமோ அதேமாதிரி பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்துட்டாருன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அவர் பரமபிதா, பரமாத்மா சிவன். அவர் தான் வந்து தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்கிறார். நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தைன்னு சொல்கிறார். ஸோ ஆத்மாவை உணரதான் முடியும், பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை உணர்ந்து இருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறார். இவ்வளவு சின்ன ஆத்மாவில் அழிவற்ற நடிப்பு ஒரு ரெக்கார்டு மாதிரி பதிவாகி இருக்குது. ஸோ ஒருத்தரை பார்க்கும்போது ஆத்மான்னு பார்க்குறத கூடவே அவருடைய அந்த நடிப்பு, பதிவான நடிப்பை அந்த ஆத்மா நடிச்சிட்டு இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா அந்த நடிப்பு வந்து நமக்கு துக்கத்தை கொடுக்காது. ஸோ ஆத்மாவாகிய நாம தான் சரீரத்தை எடுக்கிறோன்னு தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உடம்பு தான் நான் அப்படின்னு தேக அபிமானியாக இருந்தீங்க. இப்போ தான் இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான் அப்படின்னு உணர்ந்து ஆத்ம அபிமானியாக ஆகியிருக்கிறீங்க. ஆத்மாக்களாகிய நாம தான் 84 பிறவி எடுக்கிறோம். ஆத்மா ஒருபோதும் அழியாது. இந்த நாடகம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சிலர் கேட்குறாங்க. ஆனால் இது அனாதியாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதுக்கு முதலும் முடிவும் கிடையாது. ஒருபோதும் இந்த நாடகம் அழியாது. ஆத்மாவும் அழியாது, பரமாத்மாவும் அழிய மாட்டார், நாடகமும் அழியாது. இதைத்தான் உருவாக்கப்பட்ட அழிவற்ற உலக நாடகம்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் தந்தை உட்காந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். எப்படி படிக்காத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பாபா சொல்லிக் கொடுக்குறார். ஆத்மா தான், ஏன்னா நமக்கு இந்த ஞானம் தெரியாது இல்லையா? ஆத்மா தான் உடம்பில் இருக்குது. ஸோ கல்புத்திக்காரர்களுக்கு இந்த ஞானம் தான் உணவு. புத்திக்கு தான் ஞானம் கிடைக்கிது. ஸோ ஞானம் கிடைக்க இந்த உணவை சாப்பிட்டு புத்தி தங்க புத்தியாக மாறிடுது. ஸோ குழந்தைங்களுக்காகவே பாபா சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார், ஈஸியாக புரிய வைக்கணும்னு. ஏஏ பாபா அதுக்கு தான் உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? இன்னும் ஈஸியாக சேவை செய்யணும். படத்தை உருவாக்குறது, வீடியோ உருவாக்குறது, சூப்பராக ஸ்கை இஸ் தி லிமிட்னு வாங்கலை, அந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே கொடுத்துட்டார் பாபா. ஸோ இதை பயன்படுத்துகிறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த பைபிளில் ஒரு கதை இருக்கும். 3 வேலைக்காரங்களுக்கு எஜமானன் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போவான். அதில் ஒரு வேலைக்காரன், நம்ம எஜமானன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், இதை பத்திரமா வச்சுக்கணும்னு மண்ணில் போய் புதைச்சி வச்சுருக்கிறான். இன்னொருத்தன் நம்ம எஜமானன் ஸ்ட்ரிக்டானவர்ன்ட்டு அதை உபயோகப்படுத்தி ஒரு வெள்ளிக்காசை 2 வெள்ளிக்காசு ஆக்குறான். இன்னொருத்தன் அதை பயன்படுத்தி 1 10 மாற்றுறான். ஸோ எஜமானன் வந்து என்ன பண்ணீங்கன்னு அதை கேட்கும்போது ஒருத்தன், நீங்கள் ஸ்ட்ரிக்டானவர் அதனால் நான் பத்திரமா வச்சுருக்கிறேன்னு எடுத்து வந்து கொடுத்துருக்குறான். இன்னொருத்தன் 1 2 கொடுக்குறான். இன்னொருத்தன் 1 10 கொடுக்குறான். அப்போ எஜமானார் முதல் 2 பேரை நீங்கள் முட்டாளுங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கி 1 10 கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய விஷயந்தான். இவ்வளோ கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதை பயன்படுத்தி பல கோடி மடங்கு நாம் இதை பெருகப்படுத்தணும். பல்கி பெருகுங்கள் அப்படின்னு பைபிள் அடிக்கடி வரும். இந்த விஷயம்தான் இது இல்லையா? 1 1000 ஆக்கிறதுக்கான வழியை கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. அதை பயன்படுத்தலைன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இல்லையா? இந்த ஞானத்தை புரிய வைக்கிறது என்ன கஷ்டமா? இவங்க திருமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர். பிரம்மாவை கூட ஏன் திருமூர்த்தின்னு சொல்கிறாங்க? தேவ் மகாதேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தரை விட இன்னொருத்தரை உயர்வாக வைக்கிறாங்கல்ல.
தேவாதி தேவன் மகாதேவன்ட்டு சங்கரை உயர்த்தி சொல்கிறாங்க மீதி 2 பேரை விட. ஆனால் அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் தெரியல. பிரம்மா எப்படி தேவதை ஆனாருன்னு தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா உண்மையில் இங்கே தானே இருக்கணும் இல்லையா? இங்கேருந்து அவர் சூக்ஷ்ம வதனவாசியாக மாறும்போது சூக்ஷ்ம தேவதை ஆகிறார். அது வரைக்கும் சாதாரண மனிதன்தான். ஆனால் இந்த விஷயம் எந்த சாஸ்திரத்துலையும் கிடையாது. நான் இந்த பிரம்மாவுடைய உடம்பில் பிரவேசித்து இவர் மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறேன்றார் பாபா. ஸோ முதல்ல இந்த பிரம்மாவை என்னுடையவராக ஆக்குறேன். இவருடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் நான் வரேன். இவர் கூட 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கிறார். சந்நியாசம் செய்கிறவங்கள யோகி, ரிஷி அப்படின்லாம் சொல்லப்படுது. நீங்கள் இப்போ ராஜ ரிஷியாகி இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யத்தை அடையிறதுக்காக சந்நியாசம் பண்ண ரிஷி நாம, அதான் ராஜ ரிஷி. என்ன சந்நியாசம் பண்ணுறீங்க? 5 விகாரங்களை சந்நியாசம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேர் ராஜயோகியாக ஆகுது. நீங்கள் இப்போ பாபாவுக்கு சத்தியம் பண்ணுறீங்க 5 விகாரங்களை சந்நியாசம் பண்ணிவிடுவேன்ட்டு. அந்த ஹடயோக சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே ஆண் பெண், அதாவது கணவன் மனைவி ஒன்றாவே இருந்துக்கிட்டு ஒருபொழுதும் நாங்கள் விகாரத்தில் ஈடுபட மாட்டோம்னு சத்தியம் பண்ணுறாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் விகாரம் இல்லையா? காமம், அதை அழிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். சிவபாபா படைப்பவராக இருக்கிறார், புது படைப்பை படைக்கிறார். ஸோ அவர் விதை ரூபமாக இருக்கிறார். இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக, சச்சித்தானந்த கடலாக, ஞான கடலாக இருக்கிறார். ஸோ எப்படி புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார், பழைய உலகத்தை விநாசம் பண்ணுறாரு, இப்போ நம்மளை பாலனை பண்ணுறாரு, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது மனிதர்களுக்கு தெரியாது. குமாரிகளாகிய நீங்கள் உலகத்தை அழிச்சிடுவீங்க இப்படி காமமே இல்லைன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய வாயில் சர்க்கரை போடணும், இனிப்பாகட்டும் உங்கள் வாய். ஏன்னா இவங்க துக்கம் நிரம்பிய உலகம் தானே இது அழிஞ்சால் நல்லது தானே. இவங்க விநாசத்துக்கு பொறுப்பாகி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க சாஸ்திரங்களை படிக்கிறது கிடையாது, பக்தி பண்ணுறது கிடையாது, குருமார்களை ஏற்றுக்கிறது கிடையாது, அவங்களுடைய தாதாவை தான் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபாவே சொல்கிறாரு, இது தூய்மையற்ற உடம்பு, நான் இவருக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறேன். தூய்மையற்ற உலகத்தில் ஒருத்தர் கூட தூய்மையானவர்கள் கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க உங்களுக்கு குரு ஆக முடியும்? ஸோ மனிதர்கள் என்ன கேள்விப்படுறாங்களோ அதை அப்படியே சொல்கிறாங்க. இப்படி கேள்விப்பட்ட விஷயங்கள்னால தான் பாரதம் துர்கதி அடைஞ்சிருச்சு. அப்போ தான் பாபா வந்து உண்மையை சொல்லி எல்லோரையும் சத்கதி அடைய வைக்கிறார். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா கிட்டேருந்து சுகத்தின் ஆஸ்தியை அடைஞ்சு சுகத்தின் தேவதையாக நீங்கள் ஆகணும், எல்லோருக்கும் சுகம் கொடுக்கணும், ராஜரிஷியாக ஆகணும். அப்படின்னா எல்லா விகாரங்களையும் சந்நியாசம் பண்ணணும். அப்போ தான் ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும், அதே நேரத்தில் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டும் இருக்கணும், அன்பானவராகவும் இருக்கணும், விடுபட்டும் இருக்கணும். படிப்பு தான் உண்மையான டானிக் புத்திக்கு. ஸோ சத்கதி அடையணும் அப்படின்னா கேள்விப்பட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு பாபா என்ன சொல்கிறார் அந்த ஸ்ரீமத் படி மட்டும்தான் நடக்கணும் இல்லையா? பாபா சொல்கிறது தான் ஸ்ரீமத். ஸோ அதனால் ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் கேட்கணும். மோகத்தை வென்றவராக, அதாவது பற்றை வென்றவராக ஆகணும். வரதனம் தன்னுடைய உண்மையான சமஸ்காரத்தை அமைச்சு செஞ்சு சதா புன்சிரிப்புடன் இருக்கக்கூடிய ஞான சொரூபமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க ஞான சிந்தனை பண்ணி அந்த ஞானத்தின் சொரூபமாகவே ஆகிடுறாங்களோ அவங்க சதா புன்முறுவலோடு இருப்பாங்க. ஞான சொரூபமாகிறதுல அர்த்தம் சிந்தனை செஞ்சது அப்படியே தாரணை ஆகிடுது.
அவங்களுடைய பார்வை, வார்த்தை எல்லாத்துலேயும் அந்த ஞானம் நிரம்பியவர்களுடைய தன்மை தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் எப்போவும் சிரித்த முகத்தோடு இருக்க முடியும். ஏன்னா இதுதான் பிராமண வாழ்க்கையுடைய உண்மையான ஸ்வரூபம். ஏன்னா அது சிரித்த முகம் இல்லையா? அந்த அம்மனுடைய முகம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது இல்லையா? காரணம் சிரித்த முகத்தோடு இருக்கிறது. தெய்வீக குணங்கள் அதுதான் உங்களுடைய பொருள். அவகுணம் மாயாவுடைய பொருள். அது நமக்கு எதுக்கு? ஸோ அப்படி மாயாவுடைய பொருளை வச்சுருக்கிறவங்க, அவகுணத்தில் இருக்கிறவங்க தீய சகவாசத்தில் வந்துடுறாங்க. அதுக்கு பதிலாக உங்களுடைய சர்வசக்திவான்ற நிலையில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. இல்லாட்டினா முகம் உருன்னு இருக்கும், டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக எப்போவுமே சிரித்த முகத்தோடு சர்வசக்திவான் நான்ற நிலையில் நிலைச்சி இருந்தீங்கன்னா அசுர சமஸ்காரமோ அல்லது வீணான சமஸ்காரமோ உங்கள் முன்னாடி வர்றதுக்கு தைரியம் கூட இருக்காதுன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அந்த சிரிச்சே எல்லாத்தையும் துரத்திடுவீங்க இல்லையா? பாபாவுடைய நினைவு அது கொடுக்குற ஸ்பெஷாலிட்டி இது எல்லாமே. ஸ்லோகன்: சம்பூர்ணத்தன்மை அடையிறது தானே நம்மளுடைய லட்சியம். அந்த லட்சியம் எப்போவுமே உங்கள் முன்னாடி இருக்கணும், மனக்கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சம்பூர்ணமான சரவணன் எப்படி பேசுவான், எப்படி சிரிப்பான், இப்படியே யோசிச்சுட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய எண்ணங்களில் கூட எந்த விதமான ஈர்ப்பும் இருக்காது கலியுகத்தின் மீது. கலியுக விஷயங்கள், கலியுக சமஸ்காரம் எதுலையும் ஈர்க்காமல் இருக்கணும்னா முன்னாடி உங்களுடைய சம்பூர்ண அந்த சொரூபம், அந்த சம்பூர்ண குணம் சதா மனதால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். செம பவர்ஃபுல்லான ஸ்லோகன். அவ்யக்த இஷாரா: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தன்மை மூலம் வெற்றியில் முழுமையானவர் ஆகுங்கள். ஒற்றுமைக்காக ஒரு ஆன்மீக தாயத்தை எப்போவுமே நீங்கள் கட்டி இருக்கணும் இல்லையா? கையில் தாயத்து கட்டுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு ஒரு தாயத்து இருக்கணும். அது என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பது தான் மரியாதை பெறுவதுன்ற அந்த ஞானம் தான் அந்த தாயத்து இல்லையா? மற்றவங்கிட்ட மரியாதை கிடைக்கணும்னா நீங்கள் மரியாதை கொடுங்க, தானாக கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் எடுத்தெறிஞ்சு பேசினா கூட நீங்கள் அவங்கக்கிட்ட மரியாதையை பேசுங்களாம், அடுத்த வார்த்தை அவங்க மரியாதையை பேசுவாங்க. முடிஞ்சிருச்சா? உங்களை பற்றி அவங்க வச்சுருந்த நெகட்டிவ் எண்ணம் ஒரே செகண்டில் முடிக்க முடியும். ஸோ இந்த மரியாதையின் குறிப்பு தான் வெற்றிக்கான அழிவற்ற குறிப்பு. ஸோ சேவையில் வெற்றி அடைகிறதுக்கு, சுய புருஷார்த்தத்தில் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய ரகசியம் மரியாதை கொடுக்கணும். ஸோ வெற்றிக்கான ஒரே மந்திரம் என்ன தெரியுமா? உங்கள் வார்த்தையில் எப்போவுமே முதல்ல நீங்கள் இல்லையா அப்படின்னு மற்றவங்கள முன்னுக்கு வைக்கணும். இந்த மகா மந்திரம் உங்கள் மனசில் எப்போவுமே உறுதியாக இருக்கணும். ஸோ அதனால் முதல்ல நான்ன்றதை முதல்ல நீக்கி மற்றவர்களை முன்னேற்றுறது தான் உங்களை முன்னேற்றிக்கிறதுன்றது உங்கள் மைண்டில் ஆழமாக பதியணும் இல்லையா? மற்றவங்களை முன்னுக்கு வைக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் முன்னேறுறீங்க, உயர்ந்த இடத்தை அவங்க மனதில் பிடிப்பீங்க. ஸோ அதனால் இந்த மகா மந்திரத்தை, முன்னேற்றத்தை, இந்த மகா மந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக முன்னேறுங்கள், வெற்றி அடையுங்கள். ஸோ இந்த மந்திரம் மட்டும் எப்போவுமே உங்கள் கூட இருந்தால் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் மூலமாக பாபா வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா பாபா குழந்தைங்கள தானே முன்னுக்கு வைக்கிறார். பாபா உடல் எடுக்காததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். குழந்தையை பிரம்மா பாபாவை முன்னுக்கு வைக்கிறார், பிரம்மா பாபா மற்ற குழந்தைங்களை முன்னுக்கு வைக்கிறார். இப்படி முன்னுக்கு வைத்து தான் சிவபாபா டாப்பில் இருக்கிறார். ஸோ அதே மாதிரி ஆகணும்னா நம்மளும் மற்றவர்களை முன்னுக்கு வைக்கணும். ஸோ இதை நல்லா ஆழமாக பதியணும். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.